பிரச்சாரத்துல முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் எடப்பாடி பழனிசாமியும் மாறி மாறி தாக்கி பேசுறது வாடிக்கையா போயிடுச்சு. நெல்லையில இபிஎஸ் ஒரு புடி புடிச்சிருக்காரு ஸ்டாலின். எடப்பாடி பழனிசாமி சொன்னதையும் செய்ய மாட்டாரு, சொந்தமாவும் செய்ய மாட்டாருன்னு போட்டு தாக்கியிருக்காரு. இபிஎஸ் எவ்வளவு தொகை கொடுக்கறதா சொன்னாலும் மக்கள் நம்ப மாட்டாங்கன்னு பேசியிருக்காரு. திமுக தேர்தல் அறிக்கை தான் சூப்பர் ஸ்டார்னு பாட்டெல்லாம் பாடியிருக்காரு முதல்வர். புறக்கணிச்சுட்டாங்க, மக்கள் முடிவு பண்ணிட்டார். அதனால தான் 10 தோல்வி பழனிசாமி நம்முடைய திட்டங்களை எல்லாம் காப்பி அடித்து புதுசாக ஸ்டிக்கர் ஒட்டி வந்து கொண்டிருக்கிறார். முதல்ல மகளிர் உரிமை திட்டம். கடந்த தேர்தலின் போது இந்த திட்டத்தை நாம் அறிவித்தப்போ இதை செயல்படுத்தவே முடியாதுன்னு பழனிசாமி சொன்னார். அதிமுக பாஜக போட்ட சதி திட்டத்தை முறியடித்து 5000 ரூபாய் வழங்கிட்டோம். அடுத்து திராவிட மாடல் 2.0ல் 1000-ஐ 2000-ஆக உயர்த்தி தர போற அறிவிச்சிட்டோம். அதே போல விடியல் பயணத்திலையும் பெண்கள் சுதந்திரமாக பயணிக்க ஆரம்பிச்சிட்டீங்க. ஆனால் இந்த திட்டங்களை எல்லாம் கொச்சைப்படுத்தி பேசினார் பழனிசாமி. இப்போ நம்ம திட்டங்களை முடக்குவோம், தவிர்ப்போம்னு சொல்லிட்டு பிரச்சாரத்துக்கு போனால் மக்கள் விரட்டி அடிப்பாங்கன்னு உணர்ந்து தெரிஞ்சுக்கிட்டு உரிமை திட்டத்துக்கு குல விளக்குன்னு பெயரை சொல்லி ஸ்டிக்கரை ஒட்டிக்கிட்டு வந்திருக்கிறார். இதை பார்த்து மக்கள் என்ன பேசுகிறாங்கன்னா, ஸ்டாலின் சொன்னதை மட்டுமல்ல சொல்லாததையும் செய்வார், ஆனால் பழனிசாமி சொன்னதையும் செய்ய மாட்டார், சொந்தமாகவும் செய்ய மாட்டார்னு கமெண்ட் அடிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. பழனிசாமிக்கு 11வது தோல்வி ஸ்டிக்கரை ஒட்ட மக்களும் தயாராகிட்டீங்க. சூப்பர் ஸ்டார் யாருன்னு கேட்டால் திமுக தேர்தல் அறிக்கைன்னு சின்ன குழந்தையும் சொல்லும். ஒரு பாட்டே இருக்கு, சூப்பர் ஸ்டார் யாருன்னு கேட்டா. ஞாபகம் இருக்கா? திமுக தேர்தல் அறிக்கைன்னு சின்ன குழந்தையும் சொல்லும். எடப்பாடி சொன்னதையும் செய்ய மாட்டாரு, சொந்தமாவும் செய்ய மாட்டாருன்னு பயங்கரமா முதலமைச்சர் அவரை கலாச்சிட்டாரு. அதோட விட்டாரா? கலைஞர் நினைவிடம் அமைக்கிறதுக்கு மன்றாடி கேட்டோம். முதலமைச்சராயிருந்த எடப்பாடி பழனிசாமி அனுமதி தரல. கலைஞர் கருணாநிதி பத்தி பேசுறதுக்கு அவருக்கு அருகதையே இல்லைன்னு ஸ்டாலின் பொங்கி விடுச்சிருக்காரு. தோல்வி பயத்துல எடப்பாடி ஓவரா பேசுறாருன்னு போட்டு தாக்கியிருக்காரு. தலைவர் கலைஞர் பெயரை சொல்லக்கூட உங்களுக்கு தகுதி கிடையாது. கலைஞர் பெயரை சொல்லக்கூட எந்தவித யோக்கியதையும் கிடையாது. அவருடைய கடைசி ஆசை என்ன? அவருடைய தலைவர் பேரறிஞர் அண்ணா அவருக்கு அருகே அடக்கம் செய்யணும். அதுக்காக நானே, அப்பாக்காக இல்லை தலைவனுக்காக, நானே உங்க வீட்டு படியேறி வந்து கையெடுத்து கும்பிட்டு கேட்டேனே, கொடுத்தீங்களா? இரக்கம் இல்லாமல் மருத்துவர் தானே நீங்க. அப்படிப்பட்ட உங்களுக்கு எங்க தலைவரை பற்றி பேச எந்த யோக்கியதையும் கிடையாது. உங்க யோக்கியதை என்ன தெரியுமா? உங்களை நம்பி பதவி கொடுத்த அம்மையார் சசிகலாவுடைய காலையே வாரிவிட்டவர் நீங்க. நம்பிய டிடி தினகரனையும் சகோதரர் ஓபிஎஸ் அவர்களையும் முதுகில குத்துனவர் நீங்க. இதுதான் உங்களுக்கு எங்களுக்கு இருக்கிற வித்தியாசம். அடிச்சு சொல்றேன், உங்களால எந்த காலத்திலும் ஆட்சியை பிடிக்கவே முடியாது. உறுதியா சொல்றேன். அருகதை கிடையாது, தகுதி கிடையாது, யோகிதை கிடையாது. இப்படி எடப்பாடி பழனிசாமியை மட்டுமா பேசினாரு? பிரதமர் மோடியையும் ஸ்டாலின் விட்டு வைக்கல அப்படின்னு தான் சொல்லணும். கொரோனா காலத்துல ஏடிஎம் வாசல்ல நிக்க வச்சவர் மோடி அப்படின்னு மக்களுக்கு மறுபடியும் ஞாபகப்படுத்திட்டாரு. அது மட்டும் இல்லங்க, இப்ப சிலிண்டருக்காக மக்களை வரிசையில நிக்க வச்சுட்டாரு. சர்ற மாதிரியா அடிக்கி தாக்கியிருக்காரு. டபுள் இன்ஜின் டப்பா இன்ஜின்னு வரக்கூடிய அமித்ஷா ஆட்டு வைக்கும் பழனிசாமி அங்க வைக்கக்கூடிய என்டிஏ கூட்டணியோட லட்சணம் என்ன? மக்களுக்காக அவங்க செஞ்சதெல்லாம் என்ன? 2014 பிரதமர் மோடி ஆட்சிக்கு வந்தார். 2016 பணமதிப்பு நடவடிக்கை, பணமதிப்பு இழப்பு நடவடிக்கை சொல்லி நாட்டு மக்கள் எல்லாரையும் பேங்க் வாசல்லையும் ஏடிஎம் வாசல்லையும் இரவு பகலா கால் கடுக்க நிற்க வச்சார். எத்தனை பேர் இறந்தாங்க? அடுத்து கொரோனா வந்துச்சு. எல்லாரும் வீட்டில் இருக்கிற தட்டை தட்டுங்க, மணி அடிங்கன்னு ஒரு காமெடி ஷோவை நடத்தினார்.
கோடிக்கணக்கான மக்களை நடுத்தெருவில் நடக்க வச்சார். ஆக்சிஜன் சிலிண்டருக்காக மக்களை அல்லல் பட வச்சிருக்கிறார். இப்ப மேற்காசிய போர் நடக்குது. பொறுப்பான மாநில அரசு நாங்க முதல்லயே சலுகை திட்டங்களை அறிவிச்சிட்டோம். ஆனா பிரதமர் கொரோனா காலம் மாதிரி ரெடியா இருங்கன்னு சொல்லிட்டு மக்களை கேஸ் சிலிண்டருக்காக காத்திருக்க வச்சிருக்கிறார்.